Dear students, I am Ravathi. 10th standard order exercise 1.3 la 7th sum. An open box is to be made from a square piece of a material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in the figure. Express the volume V of the box as a function of x. அப்போ இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். இந்த ஸ்கொயர் பாக்ஸை வந்து கார்னரில் ஒரு 4 ஸ்கொயரையும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்போ எடுத்ததுக்கு அப்புறம் அதை மீதி இருக்கிற ஷேப்பை வந்து ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஓப்பன் பாக்ஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது இப்போ இந்த ஸ்கொயரோட ஃபுல்லாக ஒரு சைடோட லென்த் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 24ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதிலிருந்து இது வரைக்கும், இதிலிருந்து இது வரைக்கும். ஓகேவா? தென் அப்போது இந்த பாக்ஸை கட் பண்ணி எடுக்கிறது நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு. அதனால் நம்ம இங்கே என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஈச் ஸ்கொயர் பாக்ஸு என்னவாக இருக்கும், எக்ஸ்ன்னு தான் இருக்கும். அப்போது இந்த பக்கம் ஒரு எக்ஸு, இந்த பக்கம் ஒரு எக்ஸ் அப்படிங்கும்போது இந்த ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் ஆகும்போது இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஒன் ஆஃப் த கட் பாக்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த கட் பாக்ஸை நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா மேலே ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த ஷேப்பில் ஒரு க்யூபாய்டு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த்து, இந்த பிரெத்து, இந்த லென்த்து பிரெத்து என்னவாக இருக்கும், மொத்தமாக 24. இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு எக்ஸை ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. அப்போ அந்த 24லேருந்து 2xை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய லென்த் வந்து என்னவா வரும் அப்படின்னா 24 மைனஸ் 2x அப்படிங்கிற லென்த்து கிடைக்கும். ஓகேவா? இப்போது நான் இந்த டாட் லைன்ஸ் போட்டிருக்கிறதுக்கு மேலே இருக்கிற இந்த ஷேப்பையும் இந்த ஷேப்பும் இந்த ஷேப் அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, மேல் நோக்கி ஃபோல்டு பண்ணிடுறாங்க. அப்படி மேல் நோக்கி ஃபோல்டு பண்ணால் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு க்யூபாய்டு பாக்ஸ் கிடைக்கும், மேலே ஓப்பனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போது இது லென்த்தாகவும் இது பிரெத்தாகவும் எடுத்துட்டோம்னா இந்த லென்த்து தானே நமக்கு என்ன இருக்குது, மேல் நோக்கி ஃபோல்ட் ஆகி வந்திருக்கு. அப்போது அது என்னவா மாறிடும், இந்த இடத்துல ஹைட்டாக மாறிடும். அப்போ ஹைட்டாக மாறும்போது ஹைட் வந்து எக்ஸு, லென்த்து வந்து 24 மைனஸ் 2x, பிரெத் வந்து 24 மைனஸ் 2x. இப்போது வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டோட ஃபார்முலா என்ன? அப்போது வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த லென்த்து பிரெத்து ஹைட்டை வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ சொல்யூஷன், வாட் ஆர் த கிவன் in the open box, length equal to 24 minus 2x, breadth equal to 24 minus 2x, then height equal to x. இப்போ volume of the cuboid formula வந்து L into B into H. அப்போ volume of cuboid equal to L into B into H. ஓகேவா? இப்போது இந்த LB அண்ட் ஹெச்சில் கொண்டு போய் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஷார்ட்டாக நம்ம V of Xன்னு எழுதிட்டு, ஏன்னா ஃபங்க்ஷனுங்கிறதுனால V of Xன்னு எழுதுகிறோம். Vங்கிறது வால்யூம், ஆஃப் எக்ஸுங்கிறதுனால ஃபங்க்ஷன் ஆஃப் வால்யூம். அப்போ V of Xன்னு எழுதிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அப்போ ஃபார்முலாவில் L வந்து 24 மைனஸ் 2x, B வந்து 24 மைனஸ் 2x, தென் ஹெச் வந்து எக்ஸ். ஓகேவா? கிளியராக? இப்போது இது 2 டைம்ஸ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்று டேரெக்டாக எடுத்து மல்டிபிள் பண்ணியும் ஆன்சர் எழுதலாம், இல்லாட்டி ஸ்கொயர் பண்ணியும் ஆன்சர் எழுதலாம். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது 24 இன்ட்டு 24 என்ன கிடைக்கும், 576. 24 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும், 48x. எகெயின் இந்த 2x அடுத்து இதை மல்டிபிள் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம். அடுத்தது இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணணும். அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான், 2 இன்ட்டு 24 அதே 48x தான். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 2 இன்ட்டு 2 4, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஓப்பன் க்ளோஸ் த ப்ராக்கெட், இன்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு உள்ள எக்ஸை மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 576 ரெண்டுமே சேம் சிம்பிள் இருக்குது, மைனஸ் மைனஸ்னால் ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் சிம்பிள் வரும். 48 ஆட் பண்ணால் 96, எக்ஸுங்கிறது வேரியபிள், அது சிங்கிள் டைம்ஸ் தான் வரும். தென் 4x ஸ்கொயர் இன்ட்டு ரிமைனிங் வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ். இப்போ இந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம்.
அப்போது 576x minus 96x square plus 4x cube. இப்போது இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக ஆர்டர் எழுதும்போது v of x equal to 4x cube minus 96x square plus 576x அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்கிற given function. It is a final answer. Thank you.